ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கோட் சீரீஸோட ஃபைனல் வீடியோவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதாவது நான் என்னோடய ஹோம் டவுனான கோழிக்கோடுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி 4 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் மாமா வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது நாங்கள் இங்கேருந்து தேர்ட் மாமாவோட வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா கசின்ஸ் கூட ஃபன்னியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க என்னோடய மாமா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் மாமா இன்னொரு புது வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம போய் பார்த்துட்ருக்கோம். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மாமாவோட வீட்டுக்கு லஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மாமாவோட வீடு ரீச் ஆகிட்டோம். லன்ச் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த மீன் டைம் நம்ம வெளியிலலாம் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேரளா வீடுங்க அப்படின்னும் போதே முன்னாடி பின்னாடி சைடில் வீட்டை சுற்றி இடங்கள்லாம் விட்டுருப்பாங்க. நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு ப்ளசண்ட்டான ரொம்ப அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டை நமக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னோடய மாமாவோட பொண்ணு சிஷானுக்கு ரொம்பவே அவள் தான் அங்கே கம்பெனியாக இருந்தா. அவளும் சிஷானும் சேர்ந்து விளையாடி அவங்களுக்கு டைம் போனதே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. மீன் டைம் நாங்களுமே எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசி சிரித்து விளையாடிட்டு இருந்தோம். ஸோ லன்ச் ரெடி ஆயிடுச்சு. ஜென்ட்ஸ் எல்லாருமே லன்ச் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா லேடிஸ் எல்லாருமே லன்ச் சாப்பிட்ற பிளானில் இருக்கோம். ஆஃப்டர் லன்ச் எனக்கு ஏதாவது ஒரு பீச்சுக்கு போகணுன்னு சடன் கிரேவிங் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய மாமா வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு சூப்பரான வியூ இருக்குது, ஒரு பீச் இருக்குது. ஸோ கோழிக்கோடு இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் பீச்சஸ். நிறைய பீச்சஸ்க்கு ஒரு ஹோம்னு சொல்லலாம் கோழிக்கோடு. ஸோ இப்போது நாங்கள் அது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோழிக்கோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ரொம்ப ஃபேமஸான பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோட் பீச். அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது காப்பாடு அப்படிங்கிற ஒரு பீச்சோட அனதர் சைடு ரோட் சைடுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே நீங்கள் அதிகமாக பீச்சஸை பார்க்க முடியும். ஏன்னா கோழிக்கோடுன்றது ஒரு கடலோர மாவட்டம். இங்கே நீங்கள் கோழிக்கோட் பீச், காப்பாடு பீச், குட்டிச்சிரா பீச், வடகரா பீச், திக்கோடி பீச், தொப்பையில் பீச், சளியம், பையோலி, கொளவி நிறைய பீச்சஸ் பார்க்க முடியும். இப்படி பீச்சாக எங்கே திரும்பினாலும் ரொம்ப சூப்பரான ஒரு வியூ. நேச்சர்னாலே அது கேரளா தான் சொல்கிற அளவுக்கு அங்கே அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இவ்வளோ க்யூட்டான சின்ன சின்ன ராக் மாதிரியான மவுண்டெயின்ஸ், அதை சுற்றி தண்ணி,
நிறைய கோகனட் ட்ரீஸ், அதுக்கு மேலே ஒரு சன்னுன்னு நம்ம சின்ன வயசில் ஒரு சீனரி வரைய சொன்னால் என்னென்ன விஷயங்களெல்லாம் வரைவோமோ அதெல்லாமே இருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு பீச் வியூ. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கடல் காற்றுக்கு மத்தியில் அந்த மதியான வெயில் கூட கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் கொடுக்குது. உங்களுக்கே இதை பார்த்தா தெரியும், அப்படியே அழகாக வந்து சூப்பராக பறவைகள்லாம் அப்படி பறக்க, போட்டெல்லாம் வந்து இப்படி கடலில் மிதக்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே நிறைய பேர் வந்து கேங்காக உட்காந்து அந்த ஒரு பியூட்டியை வந்து ரசிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருந்தது வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. நாங்கள் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 2 கசின் அண்ட் நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வந்திருந்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து அந்த பீச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து அகெயின் எங்கள் சித்தியோட ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இடம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே போய் பார்த்துட்டு இப்போ அகெயின் வந்து செகண்ட் மாமா வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். அங்கேருந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. கோழிக்கோடில் கொயிலாண்டி அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து என்னோடய மாமாவோட வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப்புக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த 3 days ஆஃப் கோழிக்கோட் ட்ரிப் முடிஞ்சு இப்போ அகெயின் வந்து நம்ம பெங்களூருக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். எங்களை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக மாமா சித்தப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. வந்து எங்களை வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போது நம்ம வந்து பெங்களூருக்கு வந்து ட்ரெயினில் வந்து கிளம்ப போகிறோம். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சா நம்ம வந்து நம்மளோட பிளேஸை வந்து ரீச் ஆகிட்டோம். என்ன தான் நம்ம வந்து ஒரு வெக்கேஷன், ஒரு ட்ரிப்பு, ஒரு ஹோம் டவுன்னு போனாலும் அகெயின் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க தான் செய்யும். ஈவன் தோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் பெங்களூர் வந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸ் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக இங்கே வந்து செட்டில் ஆனது தான். இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஹோம் டவுன் vlog வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.